ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆல்ரெடி இதோட பேசிக்கில் இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கு கொடுத்துருவோம், ஓகேங்களா? அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் இதில் இருக்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா கேம்குள்ளேயே போயிடலாம், ஓகேங்களா? அதாவது என்னென்னா, நம்ம இப்போ இந்த பஸ் கேமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கே 500 கொடுத்துருவாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு $75 கேட்குறாங்க. அதையும் பே பண்ணிக்கலாம். அண்ட் ஃபியூல் பார்த்திங்கன்னா 32 இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதில் 300 ருபீஸுக்கு பே பண்ணலாம், ஓகேங்களா? அண்ட் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா 121 ரூபா தான் இருக்குது. அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகலாம். இதில் பார்த்திங்கன்னா கியர் வேணுமோ ஆட்டோமேட்டிக் வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் ஆட்டோமேட்டிக் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வண்டி ஸ்டேரிங் வீல் கேட்டிருக்கோம், ஓகேங்களா? இதுதான் பெட்டரான ஆப்ஷன், நீங்களும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, லோடாகி வந்துருச்சு. லோடாகி வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட பட்ஜெட் என்ன, அதாவது எத்தனை கிலோமீட்டர் போக போகிறீங்க, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ காசு $1000 அப்படி கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு எது சூட்டபிள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணாலே போதும், ஓகேங்களா? நான் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே அதிகம் போல் கம்மி போல் நான் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் பக்கம் போகலான்னு இருக்கேன். அண்ட் எனக்கு அது சூட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா இதுதான், ஓகேங்களா? அண்ட் இதை ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, நான் பார்த்திங்க அப்படின்னா நான் 12 கிலோமீட்டரில் நம்மளோட டெஸ்டினேஷன் இன்னொரு இடத்துக்கு, அதாவது பஸ் ஸ்டாப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா அது போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாம் இருக்கிறது பஸ்ஸோட சர்வீஸ் சென்டர், ஓகேங்களா? அந்த இடத்துல தான் இருக்கோம். இப்போ பார்த்திங்க அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் அங்கே வண்டி விட்டுக்கலாம். தலையும் பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி ஓட்டுறேன். கிட்டத்தட்ட நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், ஓகேங்களா? ஓகே நிப்பாட்டுடா. ஓகே, நம்ம வண்டி ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கப்புறம் மேலே பிரேக்கும் போட்டுக்கலாம். வண்டி அப்போ தான் அசையமாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா கேமரா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் லக்கேஜ் வைக்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதில் நீங்கள் எப்படி வேணால் லக்கேஜ் வச்சுக்கலாம். அண்டு அங்கே வைப்பாங்க, நம்ம வைக்கிறது கிடையாது. வெளியே வந்து நடக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா சினிமாட்டிக் வியூவெல்லாம் எடுத்துக்கலாம் வேணாம், ஓகேங்களா? இப்படி சினிமாட்டிக் வியூவை எடுத்துக்கலாம். நம்ம உள்ள ஓகே இங்கேருந்தே பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் வெளியேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி வைப்போம், ஏன்னா அப்போ தான் அவங்க பொருளெல்லாம் எடுத்து வைப்பாங்கன்னு நினச்சா ஆஃப் பண்ணியதுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லோரும் ஏறிட்டாங்க. இன்னும் 366 கிலோமீட்டர் மட்டும் இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் அந்த வீடியோ முடிய போகுது. இப்போவே பார்த்திங்க அப்படின்னா 4 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு என் வைஃபரும் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போகணும். ஆனால் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் பக்கத்தில் வரும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு பக்கத்தில் வரும். ஏன்னா அப்போ தான் வீடியோ போட முடியும். அதாவது கீர் சேஞ்ச் பண்ணிடணும். 10 கிலோமீட்டர் வந்துட்டோம், ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் எங்கே நான் வழிகாட்டும் இயந்திரம் எங்கேன்னு தெரில. ஓகே, இங்கே இருக்கா? நான் ரூட்டு தப்பாக வந்துட்டேன். எனக்கு பின்னாடி இங்கே இருக்குது. நான் முன்னாடி சுற்றிக்கிட்டு வந்துட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ப்போம். கிட்டத்தட்ட 276 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் போகக்கூடிய இடம் ரொம்ப தூரமாக இருக்குது. ஏழை இந்த பஸ்ஸு சரியில்லைங்க. ஓடுற டிரைவரும் சரியில்லை, அந்த பஸ்ஸும் சரியில்லைங்க. ஓகே, 100 போயிட்டுருக்கு வண்டி. ஓகே முட்டி. ஓகே, இடிக்கல பார்ப்போம்.
எங்க வண்டி 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 திரும்பாதே. வேறு கேமாக இருந்தாங்க எப்படியாச்சும் சமாளிச்சுலாம். இது டிரைவிங் கேம் வேறு நம்மளுக்கு சூட் ஆக மாட்டேங்குது. அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பல அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டேன். அதில் கூட சிம்பிளாக போட்டேன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக வீடியோ பண்ணும்போது ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுச்சு. இல்லையே மஞ்சக்காரு கொஞ்சம் வேகமாக தான் போட. அந்த முட்டிக்கிட்டு அப்புறம் ஆட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே போகலாம். அதுக்குள்ளே ராத்திரி ஆக போகுது. 11 நிமிஷம் ஆக போகுது. ஆமாம். ஓகே இந்த சேஃப் வண்டி பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரிக்கு உள்ள அக்கா இருந்தால் அவங்க இல்லைல்ல. ஓகே பிளாக் கலர். ஆமாம் உள்ள அக்கா கிட்ட வந்தால் தான் ஏழை டேவரு இடி இலே போகாது. ஓகே ஓகே ஒன்றும் இல்லை போகலாம். ஓகே 60 கிலோமீட்டரா ஏழை நான் ப்ளே பண்ணும்போது ஏக்கா நீங்கள் 3வது வாட்டிக்கா ஒரு வீடியோவில் எவ்வளோக்கா வந்து முட்டுவீங்க? ஞாயிங்க வண்டி போட்டுமே வேகம் பத்த மாட்டேங்குதுங்க இந்த பஸ்ஸுக்கு. பார்த்திங்க அப்படின்னா வேகமே கிடையாது. ஓகே சாரி மக்களே. நான் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் சைடு அது என்ன சொல்லுங்க ராங் சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டுருக்கேன். இந்த லைன் காட்டுறது இல்லையா, அது மேப் மாதிரி ப்ளூ லைட்டு காமிக்குது இல்லையா, அதில் பார்த்திங்க அப்படின்னா நாம் போகணும். ஆனால் அதில் இழுத்து தள்ளுறாங்க. நாம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ரைடில் அதாவது ராங் ரூட்டில் பார்த்திங்க அப்படின்னா போனால் தான் உங்களை ஓவர்டேக்கே பண்ண முடியுதான். இதுதானே பஸ் வேகமாக இல்லை அழுத்திட்டு தான் இருக்கேன் மக்களே. வேகம் போக மாட்டேங்குது. ஆஃப் சைடில் போயிட்டுருக்கேன். திருப்பியும் 200 கிலோமீட்டர் மக்களே. என்னமோ நடந்திருக்கு பின்னாடி. என்னமோ நடந்திருக்கு. எப்படி மக்களே திருப்பியும் 200 வந்துச்சு? ஐயோ கவனிக்கல. சரி வண்டி திருப்ப வேண்டி தான். யார் மக்கள் இன்னும் 200 கிலோமீட்டர் சுற்றுறா? என்ன சொல்கிறீங்க? ஓகே திருப்பி மேப்பில் ஓடானா ஓகே தான். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது சொல்கிற இல்லையே போக வேண்டியது தான். ஓகேங்களா? ஓகே லோட 90 பார்த்தீங்களா மக்களே? எப்படி சத்த விட்டால் அப்படியே சார் கேமு பல மணி நேரம் ப்ளே பண்ண வச்சுருவாரா? பார்த்தே ப்ளே பண்ணுங்க மக்களே. இந்த கேமு ரொம்ப டேஞ்சர் பைப்புலியாக தான் இருக்குது. ரூட்டு பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் என்னாச்சுன்னு தெரில. ஓகே திருப்பியும் அந்த வழியிலே போயாச்சு. இங்கே எங்கேயோ இப்படி போகணுமா? அதானே. ஓகே அதாவது என்னென்னா இப்படி போகணும். ஆனால் அப்படி எதுக்கு நான் ஓகே 48 கிலோமீட்டர்ஸ். நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன கேம் போடுறோன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபைட்டிங் கேம் தான். அது பார்த்திங்க அப்படின்னா என்ஜாயாக இருக்கும். இந்த கேம் மாதிரி டஃப்பாலாம் இருக்காது மக்களே. ஆமாம் ஓகே வந்தாச்சு. எப்பாடி ஓகே இந்த பைப்பில் எப்போ பார்த்தாலும் இங்கே நிற்கிதுங்க. இந்த ஃபயர் இன்ஜின் கேம்லேயும் இங்கே நிற்கிது, இதுலேயும் இங்கே நிற்கிது. இந்த பஸ் வேறு வேகமாகவே போகலாங்க. எப்படி மாட்டு வண்டி இல்லை. ஐயோ இதுக்கு வேறு கோஆப்ரேட் கொடுத்துட போகிறாங்க. அந்த டி சீரீஸ் நிறைய விஷயத்துக்கு கொடுக்குறாங்க. அதாங்க சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. இந்த ஏரோ பார்த்தா வந்தால் என்ன தான் சொல்லணும். சரி ஓகே அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அந்த கேம் பிளேயை முடிச்சாச்சு. இந்த விஷயத்தையும் முடிச்சாச்சு. நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. திருப்பி சொல்கிற ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு நல்லொரு வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் வரட்டாமே.